உயிரான ஈசனிடம் வேண்டி அரிசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கினேன். அதாவது இப்ப ஏங்கி இருப்பதன் நோக்கமே நாம் எதை பெற வேண்டும் என்று இயங்குகின்றோமோ அவை அனைத்தையும் நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் அந்த சக்தியை பெறச் செய்கின்றது. நீங்கள் இப்போது நாம் உபதேசிக்கும் உணர்வுகள் நம் குரு காட்டிய அறுவழியில் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாகி அதிலிருந்து என்றும் இந்த பூவுலையில் நஞ்சினை வென்ற உணர்வின் தன்மை பெற்று நஞ்சினை வென்றிடும் உணர்வின் தன்மை சக்தியாக இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள். இப்போது அகசியன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது அகசியனின் தாய் தந்தையர்கள் தான் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் அவர்கள் எத்தனையோ வகையான மிருகங்களாக பிறந்துள்ளார்கள், எத்தனையோ வகையான உயிரணுக்களாக பிறந்துள்ளார்கள். ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு உடலையும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உணர்வை நுகர்ந்து 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 பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று தன்னை மனிதனாக இந்த உயிர் உருவாக்கியதை அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவருடைய நிலைகள் இப்போ மிருகங்கள் எப்படி ஒன்றை ஒன்று கொன்று புசித்து அவருடைய வாழ்நாளை நடத்தியதோ இதே போல மனிதனான பின் மற்ற மிருகங்களை வேட்டையாடி மற்ற உயிரினங்களை வேட்டையாடிதான் அவர்கள் உணவாக உட்கொண்டு வந்தவர்கள் அகசியன் என்று சொல்லும் அவர்களுடைய தாய் தந்தையர்கள். ஆனாலும் இரவிலே புலனடங்கி தூங்கும் போது மற்ற உயிரினங்கள் நுகர்ந்தறிந்து தன் இறை தேடி செல்லும் நிலை பெற்றது. குறைந்தபட்சம் ஒரு மைல் தூரமாவது தான் இறைக்கு இயங்கும் போது அந்த உணர்வை செலுத்தி நுகர்ந்து அந்த உணர்வின் நிலைகள் உயிரில் மோதி அந்த உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு தனக்கு எங்கே இறை இருக்கிறது என்று நகர்ந்து சென்று தான் இறை தேடும் வழக்கம் பெரும்பகுதியான விலங்கினங்களுக்கு உண்டு. அதே போல பெரும்பகுதியான விலங்கினங்களுக்கும் எதிரி என்று தான் வலுவான நிலைகள் கொண்ட மற்ற மிருக இனங்களிலே தன்னை தாக்கி புசிக்கும் இந்த உணர்வு கொண்ட மிருக இனங்கள் அதனின்று வரும் மனத்தை நுகர்ந்து அது அருகிலே வர வர தான் மனத்தால் நுகர்ந்து அருகிலே வந்துவிட்டது என்ற உணர்வை அறிந்து குகைகளில் பெரும்பகுதியான நிலைகளை பதும்பும் இடங்களை பெற்று விடுகின்றது. இப்படி பதும்பித்திருந்தாலும் தான் உணவுக்காக தேடும் மிருக இனங்கள் எப்படியோ அது அருகிலே நுகர்ந்து சென்று கொன்று புசித்து தன் உணவை ஏற்றுக்கொள்கின்றது. ஆனாலும் மற்ற விலங்கினங்கள் அதாவது மற்ற புல் பார்த்த தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் இவைகள் இந்த மிருக இனங்களை அது வருவதற்கு முன் தன் பாதுகாப்பாக நுகர்ந்து நுகர்ந்து அதன் உணர்ச்சிகள் அது உடலிலே சேர்க்கப்பட்டு அந்த உணர்ச்சிகளை அது இயக்கி அதற்கு தகுந்த எண்ணங்களும் பதும்பும் அந்த உடலை இயக்கும் சக்தி அது பெறுகின்றது. அப்படி பெற்றாலும் அது நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் எதனின் வலிமையான நிலைகள் தன் அருகிலே நெருங்கி வருகின்றதோ அது நுகர்ந்த உணர்வு தனது இரத்த நாணங்களில் அது கலப்பதை அது அறிவதில்லை. ஆனால் அந்த உணர்ச்சிகள் ஒன்றப்பட்டு அதனிடம் தப்பிக்க பெரும் நிலைகள் படுகின்றது. அப்ப அந்த வேகமாக நுகர்ந்த உணர்வுகள் உதாரணமாக புழுவை குழவி கொட்டினால் விஷம் எப்படி அதன் உடல்களில் உள்ள அணுக்களுக்கு பாஞ்ச பின்
அந்த உணர்ச்சியின் வேகத்துடிப்பு கொண்டு புழுவை உருவாக்கிய அணுக்கள் இந்த விஷத்தின் துடிப்பால் அந்த குளவி ரூபமாக பெற்று குளவியாக மாறுகின்றது. இதை போன்று இந்த மிருக இனங்கள் அதை நுகரப்படும் போது அது இரத்த நாணங்களில் கலந்து அந்த அதாவது புல் பூண்டு தாவரங்களை உணவாக உட்கொண்ட அந்த உணர்வுகளில் ஒன்றை கொன்று புசிக்கும் உணர்வுகள் அதில் சேர்த்த பின் இது அதன் இதையில அதிகமாக சேர்கின்றது. அவ்வாறு சேர்ந்த பின் தன் அருகிலே வந்து தாக்கப்படும் போது இன்று கொன்று புசிக்கும் உயிரினங்கள் எதுவோ அதன் உணர்வு அதன் அருகிலே வரும்போது வலுப்பெற்ற பின் தாக்கி அதை கொன்று தன் இறைக்காக எடுக்கப்படும் போது எதன் வலுவு இந்த புல் பூண்டு தாவரங்களை பெற்றதோ அவை இப்ப நரியோ நாயோ புலியோ இவை அதை கொன்று புசிக்கும் போது அதன் உடலுக்குள் ஈர்த்து சென்று விடுகின்றது. ஆனால் உயிரான்மா ஆனால் அதனுக்குள் சேர்வதற்கு காரணம் அந்த எதை தாக்கியதோ அதன் உணர்வு வலுவாக அதன் உடலுக்குள் சேர்த்த பின் நினைவு அனைத்துமே கொன்று புசிக்கும் அந்த மிருகத்தின் மேல் வருகின்றது. ஆக உடலை விட்டு வந்த அந்த உயிரான்மா புலி என்றால் புலியின் உடலுக்குள் செல்லுகின்றது. இப்ப மனிதன் என்றால் அதை தாக்கப்படும் இதன் உணர்வை நுகர்ந்து மனித உடலுக்குள் வருகின்றது. ஆகவே ஒன்று எதை கொள்ளுகின்றதோ அதன் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை நுகர்ந்து அந்த உயிர் அதன் உணர்விலை கருமுட்டையாக மாறி அதன் வளர்ச்சியில் தன் இன சேர்க்கையில் இந்த கருமுட்டைகள் இரண்டும் ஒன்றாக இணைந்து வளரும் பருவமும் வளர்த்திடும் பருவம் பெறுகின்றது. ஏனென்றால் ஆண் பெண் என்ற நிலையில் வரும்போதுதான் பெண்களின் உணர்வுகள் அதை தனது கரு வளர்ச்சியில் உருவாக்கும் சக்தி பெறுகின்றது. உடலின் திடப்பொருளை பெறும் ஆண் கருவின் உணர்வுகள் இணைந்து சேர்க்கின்றது. ஆகவே சக்தியின் சூர்வமாக அந்த உணர்வின் உணர்ச்சிகளை ஊட்டி அந்த உணர்வு கொப்ப அது உடலை மாற்றுகின்றது. இது இயற்கையின் சில நியதிகள். ஆகவே அவ்வாறு வளர்ச்சி பெற்ற அந்த உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியில் இன்று நம்மை மனிதனாக உருவாக்க செய்யும். நாம் மனிதனாக உருவாக்கிய பின் நம்மை ஒரு நரியோ நாயோ கொண்டு புசித்தால் அதன் நினைவே வரும். இப்ப வெறிப்பிடித்த நாய்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வெறிப்பிடித்த நாய் ஒரு மனிதனை கடித்து விட்டால் அந்த விஷத்தன்மை புகுந்த பின் அந்த வெறிப்பிடித்த நாய் எப்படி எச்சில் ஒழுகியதோ இதே போல மனிதனும் அதே நிலையாக்கி நாய் வம்சத்தின் ஈர்ப்புக்குள் சென்று மனிதன் நாயாக பிறக்க நேரும். வைத்தியங்கள் அதுக்கு முடியாத நிலை ஏற்படுகிறது. இதே போல பாம்பினங்களில் எந்த விஷத்தின் தன்மை தாக்கி அந்த விஷத்தின் தன்மையால் தாக்கப்படும் போது அதே நினைவாற்றல் வரும்போது மற்றது எதுவும் நினைவில் வராது. அது ஒருமித்த உணர்வுகள் விஷத்தின் தன்மை பெற்ற பின் மனிதன் பாம்பின் ஈர்ப்புக்கே சொல்றாங்க. எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து வந்த மனிதன் இப்ப தேனியை எடுக்க போறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். அது விஷங்கள் அதிகமாக கலந்தது. அந்த தேனீக்கள் ஒரு 100 தேனீக்கள் கொட்டினால் மரணம் அடைகின்றன. அப்ப தேனீ கொட்டினது என்ற உணர்வு வரப்படும் போது இத்தனை பெரிய உடலை உருவாக்கிய அந்த உணர்வு அணுக்கள் அந்த தேனியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வு வழி நடக்கும் சக்தியா பெற்று விடுவது நமது உயிர் அந்த ஆக்கப்பூர்வமான நிலைகள். ஏனென்றால் இதெல்லாம் காடு மேடெல்லாம் சுற்றி இருந்தோம். மங்களூர் பக்கத்துல ஒரு மலை ஒண்ணு உண்டு. அந்த மலையில நானும் அந்த குமாரபாளையம் சென்னகிருஷ்ணன் டாக்டர் அவங்க பசங்க 2 பேரு, அதே சமயத்தில் மங்களூர் நாராயணசாமி இருக்கார். அப்புறம் அவரு கூட வேலை செய்த அவங்க கடையில் இருக்க ஒரு துணைக்காக வேண்டி வழிகாட்டுவது பெருங்காடு. அந்த புலிகள் குட்டி போட்டுருக்கிறதுன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல நான் போகலாங்க அப்படின்னு. குட்டி போட்டு போனேன் ஏதாவது தாக்குனா என்ன செய்ய, நல்லா பரவாயில்லைங்க நான் போகலாம் அப்படின்னு சரின்னு சொல்லி விட்டு நாங்கள் இங்கேருந்து போன உடனே சென்னகிருஷ்ணன் டாக்டர் பையங்க 2 பேர் என் பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து வெளியில முகமே இருக்கிறதுல. அப்புறம் மங்களூர் நாராயணசாமி செட்டியார் இவங்க படுத்திருக்கிறாங்க.
மேல இருந்து மலம்பாம்பு சொத்துன்னு விழுந்தது. நான் விழிச்சுக்கிட்டேன். விழிச்ச உடனே என்ன ஆகி போச்சு, எல்லாம் தூங்குறாங்க. தூங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஆளு நல்லா அவரும் தூங்குறாரு. அங்க இருக்கிற நாய் என்ன செஞ்சு லொல்லு கடிக்க ஆரம்பிச்சு எங்க பக்கம் வரவிடாமலேயே தடுக்கணும். அதை இது பார்த்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துருந்தேன். சர்வேசன் டாக்டர் பையன்கிட்ட வருது, வந்துச்சுன்னா ஆழம் பிள்ளைங்கிற அத்தம் பெருசு. இந்த அளவுக்கு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தோன்னே அந்த நாய் கொலைச்சிக்கிட்டே வந்து கிட்டத்தில் வராதபடி இதை கடிக்க வருவது ஆட்டம் கட்டி அப்படியே பின்னுக்கு முன்னுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு. அதனுடைய வேகம் சீறி பாயக்கூடிய வேகத்தை பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கு. அந்த பையனை இப்ப கேட்டாப்பா பார்த்தோன்னே குறை நடுங்கி போனாங்க. அப்புறம் அந்த சாமியார் நாய் சத்தம் கேட்குது அப்படின்னு வந்துட்டு வருவார். இலைசாமி வந்திருக்கு, நீங்க வேடிக்கை பார்த்து கேட்குங்க அப்படின்னு. வேடிக்கை பார்க்காம என்ன செய்யுது, அது சாப்பாட்டுக்கு அது வருது. நாம சக்தி பெறதுக்கு நாம இங்க வந்திருக்கோம், ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் அப்படின்னு. என்னங்க இப்படி விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம் கொஞ்ச நேரம் என்னதான் பார்க்கணும், நாம தான் முடிச்சுக்கிட்டோம்ல, எல்லாத்துக்கிட்டவங்க சாப்பிடாம பார்த்துக்கலாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டேன்னு இந்த நாய் உடுனான்னு சுத்துது 1 மணி நேரம். அப்புறம் சுத்திட்டு இருந்த உடனே இந்த பாம்பை பெரிய கவட்டை கொண்டு வச்சு தூக்கி இந்த பக்கம் பெரிய கஜம் அப்படியே உருட்டி விட்டு 2 பேருமே சேர்த்து கொண்டு உருட்டி விட்டோம். அது பெருசுங்க, ஆள் உள்ளுக்கு போனாலே இதாகி போகும். அந்த தலை பக்கம் போட்டு அதை சீரிப்பா ஏதாவது தகுந்த மாதிரி கவட்டை போடுறது, வாழை பிடிச்சி இருக்கிறது, நம்ம வாழை கொண்டு ஆள் மேலே சுத்திடும். இப்படி கொண்டு ஒரு பெரிய பள்ளத்தில் தூக்கி போட்டோம். ஆனா இந்த நாய் சத்தத்தை கண்டு குட்டி போட்ட புலி வருது. அந்த வர்றதை பார்த்த அந்த வாசனை கண்டு கிக்கு சொல்லி போட்டு கத்தணும்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். அங்க இருக்கிற சாமியார், இந்த புலிதான் இப்ப வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் வாசனைக்கு நிச்சயம் சவுண்டு போட்டனால தூங்கி இருக்கிற எழுதி போட்டுருச்சு. இப்ப எல்லாத்துக்கும் ஆபத்து கொண்டு விட்டுருச்சு அப்படின்னா ஒண்ணுமில்ல, நீ பீஸா பேசாம அவன் இரும்பு கூட்டுக்குள்ள ஒண்ணு செய்து வச்சிருக்காங்க, அந்த கூண்டுக்குள்ள போட்டாங்க. இந்த நாயின்னு சொல்லாம செய்யாம இதுக்குள்ள போய் அவன் வச்சிருக்க ரூமுக்குள்ள போய் கதை சாப்பிடுங்க. அதுக்கு பாருங்க நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிட்டு இருந்த உடனே அப்புறம் இந்த வாசனையை குருநாதர் சொன்னபடி வாசனை மாத்தின உடனே நாய் இருக்கிற பக்கமே அவனை மோந்துட்டு போகுது. அங்க போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் மோப்பத்தால் அறியக்கூடிய நிலையை பெற்றது. இது அனுபவ ரீதியில் வந்தது. ஏன்னா அது எதன் நோக்கத்தோடு வந்ததோ நாயின் மனத்தை நுகர்ந்து வந்தது. அது நாயைத்தான் தேடி போகுது. அவன் கூண்டுகளை விட்டான், அவங்க விட்டான். ஆக ஒன்றை மனத்தை நுகர்ந்தான், அது மேல்தான் குறியா வரும் இந்த புலிகள். அப்ப அந்த போய் சேர்ந்துட்டு கத்து விட்ட அது பாட்டுக்கு அது பண்ணி அதே பதும்பல் போட்டுக்கிட்டு இருக்கு. நாய் சத்தம் இல்லாம பேசாம ஒடுங்கி போச்சு. அப்ப நாம அங்க இருந்து அதுக்கு வேண்டிய பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எதன் மேல குறி வைத்ததோ எதன் மனத்தையே நுகர்ந்ததோ அதே தான் குறிக்கோளா இருக்கும் இந்த புலிகள்லாம். அதனால ஒண்ணும் செய்யாது, நீ பேசாம நீங்க என்ன இப்படி விளையாடுறீங்க, கொண்டு பிடிச்சுன்னா என்ன பண்ணும், ஒண்ணும் கொள்ளாது பேசாம. நாயுடைய வாசனை கண்டு தானே வந்தது, நாயை தான் தாக்கும், ஒன்னு என்னையும் தாக்காதியா, என்னமோ பொண்ணுங்க போங்க பேசாம கூண்டுக்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் விட்டு கதவை மூடிங்க அப்படின்னா கதை ஏன் மூடுவானே அப்படின்ட்டு அப்புறம் உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நான் அவர்கிட்ட கேட்டா அந்த அளவுக்கு சில நிலைகள் எல்லாம் அனுபவ ரீதியில தெரிந்து கொண்டது. ஆகினாலே எதை குறிக்கோளா வைக்கிறதோ அதைத்தான் அதை நுகருது. இது நாயும் நுகருது, ஆனா புலியும் நாயும் நுகருது. ஆனா புலி அடித்தாலோ அந்த நாயின் உயிரான்மா புலிக்குள் போய் புலியாதான் பெறும். ஆகவே இதையெல்லாம் இயற்கையில் குருநாதர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தெரியப்படுகிறார். நாம இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து இன்றைக்கு நாம் மனிதனான ஒரு பாடு நம்ம உயிர் என்ன செய்திருக்கு, நமது சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல கலந்து ஒரு நல்ல வாசனை பொருளை சாப்பிடுறோம். அந்த நல்ல வாசனைய
நம்ம உடல் நஞ்ச மலமாக மாற்றிடும். நல்ல உணர்வை நம் உடல்ல அதை சேர்த்து நல்ல உணர்வை பெறக்கூடிய அந்த உணர்வின் சத்தை நம் உடலாக மாற்றும். அப்ப அந்த நல்ல உணர்வின் சத்து வெளிப்படும் போது அந்த மனம் இந்த உடலுக்கு எது தேவையோ அந்த உணர்வின் தன்மை தான் அது தரும். இருந்தாலும் இந்த மனிதனாக பிறந்த பின் மனிதன் குழந்தையிலிருந்து வளர்ச்சி அடையப்படும் போது ஒவ்வொன்றா பார்க்கிறோம். குழந்தை பருவத்திலே தாய் மேல வெறுப்பா இருக்குது, சகோதரனை உதைக்க வருது, சின்ன பிள்ளைகளை விளையாண்ட தடிக்கு ஓடுகிறது. இது காரணம் தாய் கருவிலே விளையப்படும் போது வெறுப்பு கொண்ட, வேதனை கொண்ட, அடுத்தவங்களை தாக்கும் உணர்வுகளும் பேசும் உணர்வுகளையும் வேடிக்கை பார்க்கும்போது அந்த உணர்வு தாய் நுகர்வு. அப்ப அந்த ரத்தத்துல கலக்குது. அப்ப ரத்தத்துல கலக்கும் போது 1 to 90 நாளுக்குள்ளுக்க இந்த கருவில இணைந்து விடும். அந்த பிறந்த உடனே பாருங்க, பாஷைகளும் மறுபடியும் சவுண்டுகளும் வெறுக்கிறதும் அது வளர்ச்சியாகி வரும்போது பார்த்தோன்னா வித்தியாசம் தெரியும். ஆக நாம எதனோ கழிவில் இருந்து வந்தாலும் கருவிலே இத்தகைய நிலையும் உருவாகுது. இது கருவில வெளியே போகும்போது பூர்வ புண்ணியமாகுது. ஆனா அந்த குழந்தை கருவில வெளியப்படும் போது அடுத்தவங்களை கேள்றது, தள்ளி விடுறது, இதெல்லாம் சில குழந்தைகளை பார்க்கலாம். சில குழந்தை தள்ளி விட்டாலும் விட பேசாம நினைச்சு ஒதுங்கி போகும். அதனுடைய உணர்வு. அப்ப அந்த உணர்வுக்கொப்ப அந்த இயக்கம் இந்த உயிர் தான் இயக்குது, வேற யாரும் இயக்கல. ஆக நாம் எண்ணி நுகர்ந்ததை உணர்வை அணுவாக மாற்றி அணுவின் மலம்தான் நம்ம உடலாகுது. அணுவின் மலம் நம்ம உடலாகுது. நல்ல அணுக்களா இருந்தா அந்த மலம் அந்த உடல்ல நல்ல அழகாக இருக்குது, அமைதியா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்ப நாம சிறு குழந்தையிலேயே கோபப்படும் உணர்வுகளை நுகர்ந்து விட்டால், என தாய் கருவிலே விளைந்த உணர்வுகள் அதன் உணர்ச்சியின்படி இயக்கம் பிறகு தள்ளிவிடும். ஏன்னா தாய் கருவில் இருக்கும்போது ஒரு குழந்தை இந்த மாதிரி செஞ்சு இப்படி தள்ளுது பாரு அப்படின்னு நினைச்சா அந்த உணர்வுகள் அந்த குழந்தை அது உணர்வு தோன்றும். அப்ப அது தள்ளிவிடும் உணர்வு வருது. அப்ப அது பிறந்த ஒரு குழந்தை பருவத்திலே தள்ளி விட்டோன்னா அந்த குழந்தையோட மற்ற தள்ளிவிட்ட குழந்தையோட தாய் தகப்பனாருக்கு கோபம். ஆனா கோபம் வந்தா குழந்தைகளுக்கு தெரியுதானே இல்லை. ஆனாலும் தன் செயலை தான் செய்யுது. அதே தாய் தான் தப்பு செய்து தன் குழந்தைன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு வருதுன்னா சத்தம் போட்டோன்னு எதிர்த்து தாய் விட்டு அழுக ஆரம்பிச்சிடும். ஆனா தைரியம் இல்லை. ஏன்னா எந்த உணர்வின் அணு பெற்றதோ அந்த உணர்வின் உணர்ச்சிகள் அது இயங்கி அதுவே உணவாக உட்கொண்டு அந்த அணுக்கள் அடையும். ஆகவே இப்படி நாம் குழந்தை என்று எண்ணுகின்றோம். அது வளர்ச்சியில் நாளடைவில் தன் உடலுக்கு பகமை உணர்வு கொண்ட அணுக்களாக தான் மாறிவிடும். அதே சமயத்தில் அந்த உணர்வுகள் அந்த குழந்தை நுகர இரத்த நாணங்களிலே அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்ட இரத்த நாணங்கள் தான் பாருங்க. இப்ப எப்படி காற்று மண்டலத்துல சூரியன் செடி கொடிகளின் சத்துக்களை எடுத்து வைத்துக் கொள்ளுது. அதுல விளைந்த வித்தை பூமியில் விதைத்தால் அந்த பூமியின் துணை கொண்டு தன் தாய் செடியின் சத்தை நுகர்ந்து அதன் உணர்வுக்கொப்ப அதனுடைய மனமும் அதனுடைய குணங்களும் அதனுடைய உணர்ச்சிக்கு தக்க அந்த செடியின் ரூபம் வருகின்றது. இதை போல இந்த பூமி போலதான் நம் உடல். நாம் உயிரால் உருவாக்கும் நிலைகள் சூரியன் எப்படி இந்த மற்ற தாவர இனங்களுக்கு செயல்படுதோ இதே போல நமது உயிர் ஜீவ அணுக்களா உருவாக்கும் நிலைகளுக்கு எந்த உடல்ல விளைந்த கோபமோ வெறுப்போ வேதனை இது ஒரு எண்ணங்களா வெளிவருப்போமோ ஒரு வித்தாக மாறும். ஆக கண் கொண்டு கூர்ந்து பார்க்கும்போது பதிவாகுது. பதிவான நிலைகளை ஈர்க்கும் சக்தி பெறுவது கண்ணுக்கு. நுகர்ந்த உணர்வு உயிரிழப்பட்டு அந்த உணர்வின் தன்மை தன் உடலிலே பெருக்கும் ஈர்க்கும் சக்தி அந்த அணுவாக உருவாக்கும் சக்தி நம் உயிர் உருவாக்கும். ஆகவே அந்த உயிர் எப்படி உருவாக்குகின்றது? அந்த உணர்வு அலைகள் தன் உடலிலே பெருக 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 நம் உடல் உள்ள மற்ற அணுக்கள் நல்ல குணங்கள் கொண்ட அணுக்கள்
இடைஞ்சலா வரும். அப்ப நாம தாய் கருவிலே இருக்கும்போது வெறுப்பு உணர்வு கொண்ட உணர்வு அது சந்தோஷமா உணர்வு உட்கொள்ளும், அந்த அணுக்கள் பெருகும். ஆனால் அதே சமயத்துல இந்த உணர்வு ரத்தத்தில் அதிகமான பின் அந்த மற்ற நல்ல அணுக்களும் இந்த ரத்தத்திலிருந்து வேற வரலன்னு நினைச்சுவீங்க. இப்ப நான் வட இந்தியாவுக்கு போயிருந்தேன், அது இப்ப நம்ம மலேசியா போயிருந்தேன். எந்த கடையில் பார்த்தாலும் மட்டனா இருக்குது. மட்டன் இல்லாத கடையை பார்க்க முடியல. அப்ப நாம சாப்பிடுறதுக்கே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த உணர்வு மனம் பட்டவுடனே எப்படி சாப்பிடுவோம்? அப்ப நாம் அதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதுல அதை நினைக்காதபடி நாம இதையாவது 2 சாப்பிடுவோம்ட்டு சீனாக்காரங்க இவங்க இந்த புத்த பிட்சுகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க அங்க சாப்பிடுறதுனால அங்க கொஞ்சம் சுத்தமா இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் அவங்க என்ன எப்படி அங்க மட்டன் இதுவும் போடுறாங்களே, இதுக்கு போடுற கரண்டி அதுக்கு போட மாட்டாங்க. மற்ற கடையில 2 ஒரே கரண்டி 2க்கும் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னது. சரி பரவாயில்லன்னு போனா இந்த பக்கம் நான் வரி சொல்ல உட்காந்து, இந்த பக்கம் என்ன செய்யறாங்க, அதே சீனாக்காரங்க இந்த புத்த மதத்தை சேராதவங்க ஒரு அடுப்பை கொண்டு வைக்கிறான், ஒரு சட்டியை கொண்டு கொடுக்குறான், கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான். இங்க இருக்காங்க அங்க மீனை கொண்டு சுரண்டி கொண்டு கொடுத்தோன்னு அதுல வேக வைக்கிறாங்க. கொடுத்த சாப்பாட்டோட இதை சாப்பிட்டுட்டு அதை நம்ம டீ சாப்பிட்ட மாதிரி தண்ணி சாப்பிட்டோம். அதை பார்க்கும்போது நம்ம கண் அந்த வாசனை நுகர நேரம். நாம் தப்பு பண்ணல. அப்ப அந்த உணர்வுகள் அவங்களுக்கு வாசனை தெரியல, வாசனை தெரியாம சாப்பிடுறவங்க நான் அதை ரசித்து சாப்பிடுறேன். நம்மளுக்கு இந்த நிலை வரும். அப்பா குருநாதர் சொன்னபடி அவர்களும் நல்ல வழியில இதை மாற்றி சாப்பிடக்கூடிய உணர்வு வரட்டும். கொஞ்ச நேரம் ப்ரே பண்ண உடனே அது இழுக்கக்கூடிய சக்தி குறையும். ஏன்னா அனுபவத்தில் நீங்க பெற்றுக்கிறது சொல்லுங்க. உலகத்தில் நீங்க இப்ப அவங்க சாப்பிடுறாங்க, நம்மள ஒன்னும் சொல்லலை. இப்படி அவங்க அறிவிப்பு தக்க நிலைகள்ல சாப்பிட போகும்போது உணர்ச்சிகள் நம்ம நுகர்ந்து அது வரையிலும் வாசனை வரை திருப்பி வரும். அப்ப அந்த உணர்வு வரப்போகும்போது இப்படி குருநாதர் சொன்ன உணர்வுல என்ன உங்களுக்கு நினைப்படுத்த நான் மாற்றிக்கிட்டேன், நான் மாற்றிக்கொண்டே வர்றேன். நீங்கள் மாத்துறது எண்ணத்தை சொல்லணும் இல்லை, அதுக்கு நான் சொல்லிடுறேன். உடனே அவங்க சாப்பிடுறது அறிவிப்பு வரும். அப்ப நாம என்ன செய்யறோம், அவங்களும் இந்த உண்மையை உணர்ந்து இதனால வரக்கூடிய தீமைகளை உணர்ந்து, ஏன்னா மனிதனாகி மீண்டும் உறுப்புகளை மாற்றும் சக்தி கொலை கொட்டி புழு கொலையான போல, ஆக பாம்பு தீண்டி மனிதன் பாம்பானது போல எதை தீண்டதோ இதே போல அந்த உணர்வின் வலிமை எதுகிறதோ இந்த மாற்றங்கள் வருவதிலிருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் இதை சாப்பிட்றோம். எதுக்குன்னு சொன்னா நம்ம ஆயுள் கால மெம்பரா சேர்றோம். நம்ம எல்லாம் தியானம் இருந்துன்னு சொல்லி போட்டு ஏத்த வீட்டுல சண்டை போட்டாங்கன்னா உடனே பார்த்து இந்த மாதிரி சண்டை போடுறாங்கன்ட்டு கொஞ்ச நேரம் நுகர்ந்தா போறோம், நம்மளை அறியாமலே கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப கேட்க உணர்வு நம்ம உணர்ச்சிகளை தோண்டி அந்த எண்ணங்கள் வருது, அந்த செயல்கள் வரும். அப்ப நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் வரப்போகும்போது நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் எடுத்து சொன்னாரா தெரியல. அப்ப அந்த சண்டை போடுறத நுகர்ந்த உடனே நம்மளுக்கு அந்த உணர்ச்சி நிலைகள் வரும். நம்ம எரியாம உடலுக்குள் போன அந்த உணர்வு வரும். அப்ப நம்ம உடல் அந்த நல்ல அணுக்கள் இயக்கம் மறுக்கும் போது நம்மளுக்கு நம்ம அறியாமலேயே ஒரு விதமான இந்த நம்ம ஒரு குழம்புல காரம் போட்டா எப்படி இருக்கும், இதே மாதிரி இந்த உணர்ச்சிகள் நம்ம உடல்ல வந்தோன்னா அதே உணர்ச்சியின் எண்ணங்கள் செய்யும். சிந்திக்கும் ஆற்றலும் குறையும். எப்படி சொல்ல வேண்டும் என்ற உணர்வை தோன்றும். அப்ப தூண்டும் போது அவர் உணர்வை தோன்ற உடனே அவங்களோட சண்டைக்கு பாருங்க இவங்க என்ன வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க செய்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம சண்டை போடும்போது தானே பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டான்னு நமக்கு தெரியாது. இதனால ஒருத்தர் எது பண்றாங்கன்னு தெரியாது. இப்ப நம்ம நிச்சயம் பார்த்தோட அந்த உணர்வு நம்ம இயக்குனாலும் பொது வாழ்க்கையில நாம் யாரோ எப்படி நம்ம பார்க்கலாம் செய்யறோம். அப்ப அந்த உணர்வு உடனே நம்ம என்ன செய்யணும், ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சி நான் சக்தியை நான் பெறணும் அப்படின்னு நீங்க நிறுத்தணும். இதை நிறுத்தணும்னே
என் உடல் முழுதும் இது படரணும், என் உடலுடைய ஜீவான்மா ஜீவன் கண்ணின் நினைவு கொண்டாந்துடணும். சாதாரண நண்பர்களுக்கு நம்ம சண்டை போடுறோம். இப்ப அமெரிக்காவில் இருக்கிறாங்க, என்னை இப்படி எல்லாம் பேசினா அப்படிங்கிற அந்த வெறுப்புணர்வு வரப்போகும்போது அவங்களுக்கு என்ன சாப்பிட்டு நேரத்தில் இது என்னம்னு அங்க போற ஒரு உள்ளுக்கு சாதம் இயங்காது. விவேகத்தின் நிலைகள் அங்கே ரிமோட் பண்ணும். அதே சமயத்தில் ரோட்ல போகும்போது நம்ம என்ன சிந்தனை கொடுத்து எங்கேயா ஆச்சுட்டாங்க. ஒரு கணக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா இதே உணர்வு என்ன அவங்க என்ன செய்வாங்க, தப்பு கணக்கு போட்டு அங்க சண்டை, அங்க அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்புணர்வு. அதே சமயத்தில் நாம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த உணர்ச்சிகள் அங்க தோணுனா நமக்கு எரியாதுதான். நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் நாங்க வேகமா பாயும். அதே உணர்வு தான் நம்ம ரத்த நாங்கள பெருக்குது. அப்ப நாம வீட்டுல போய் சாப்பிட்டா என்ன ஆகுது, வீட்டுல சுவையாச்சிட்டு அந்த உணர்ச்சியின் வேகங்கள் உமிழ்நீரா இருக்கு. இது பட்டவுடன் நல்ல சுவையான நிலைன்னு எது நிலை என்ன எரிச்சலா வரும். அது காரணம் இந்த உணர்வின் தன்மை பற்றப்பின் இதில் உள்ள பொருள்கள் எரிச்சல் விட்டு அப்ப அந்த சாப்பாடு சாப்பிடாத மாதிரி வீட்டுல பொம்பளை கிட்ட சப்பையும் போகும். பெண்களும் இதே மாதிரி உணர்வுகள் எண்ணி அடிக்கடி என்ன அந்த உணர்வுகள் என்ன செய்யும், காரணமான காரத்தை அதிகமா போடச்சு. அதே சமயத்தில் இந்த காரத்தின் உணர்வு அந்த காரணமான அசுவன் சத்தம் போடணும். அப்ப அவங்க சமையல் செய்யும்போது பொங்கி வந்தா இந்த சிந்தனை இருக்காது. அந்த வேகத்தின் நெருப்பு கபக்குன்னு இந்த இதை விட்டு போட்டு கையை வச்சுதான் அதை வச்சாங்க.